பத்தாதுன்னு நம்ம மீனா வேற புது புது பிரச்சனையாக தூக்கி தூக்கி அவங்க தலையில் போட்டுக்கலாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இவங்க தானே கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கான காரணமே இவங்க தானே. ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுற வகையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து அவரோட கடையை அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் இதை ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கோம், இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லா பொருளுமே நல்லா சூப்பரான பொருள் தான் அப்படின்ற மாதிரி எழுதி அவங்க எல்லார்கிட்டையும் சைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து பூசாரிக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. எல்லார்கிட்டையும் நான் சைன் வாங்கணும், அப்போ தான் கடை திரும்ப பெறும்னு சொல்லிட்டு அவரும் தாராளமாக சம்மதம் கொடுத்துட்றாரு. ஸோ வர மக்கள் எல்லாருமே வந்து சொல்லவே வேணாம், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒவ்வொரு மக்களும் சைன் பண்ணும்போது அதை வீடியோ ஆதாரத்துக்காக வீடியோவும் சேர்த்து எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பூக்கடை திரும்பி வருமா வராதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி பூக்கடை வரல அப்படின்னாலும் அவங்க வந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி வரவேற்பு இருக்கும். ஒரு பக்கம் மீனா வந்து இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வழக்கம் போல் போய்கிட்டே தான் இருக்குது. மீனா வந்து எதன் ப்ராப்ளம் தான் இப்போ சால்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போது கிறிஷ் விஷயத்துலேருந்து தலையிடாமல் இருக்கிறதுக்காக மட்டுமே இவ்வளோ பிளான்ஸ் பின்னாடி போயிட்டுருக்கு. அவங்க கிறிஷை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா மீனாவோட லைஃப்பில் பாதி பிரச்சனை போயிடும். ஸோ அவங்க கிறிஷ் லைஃப்பை விட்டு வெளில வருவாங்களா, இல்லை இந்த பிரச்சனைக்கு நடுவில் அவங்க கிறிஷ்னும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா, அவங்க வந்து கிறிஷை பற்றி யோசிக்க விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இவ்வளோவும் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து கிறிஷ் இதில் விடுவாங்களா இல்லை விட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கான எபிசோட் ப்ரோமோ ப்ரெடிக்ஷனும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பிக் பாஸ்னால இந்த சீரியலோட டைமிங் சேஞ்சஸோட அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கும்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலோட ஹீரோவான வெற்றி வசந்த் அவங்க வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து பிக் பாஸுக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சீரியல்லேருந்து யாருமே பிக் பாஸ் போகிறதில்ல. கோமதி பிரியா தான் விஜய் டிவியோட பெஸ்ட் ஹீரோயின் அவார்ட் வாங்கியிருக்காங்க. என்ன தான் அவங்க அவார்ட் வாங்கினாலும் அவங்க இந்த சீரியலில் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அவங்க பிக் பாஸ்க்கு போகவே இல்லை. இது 100% கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்லேருந்து யாருமே இந்த சீசன் பிக் பாஸ்க்கு உள்ளே போகலை. ஸோ இவங்க எல்லாருமே சீரியலை தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த சீரியலில் நடித்தா தான் இந்த சீரியல் ஓடும் அப்படிங்கிறதுனால இந்த சீரியலை விட்டு அவங்க யாருமே விலக போகிறதில்ல. இந்த சீரியல் மூலிமா தான் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க எந்த சீரியலை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பிக் பாஸ் வந்தாலும் அடுத்த சீசனுக்கு இவங்க போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சீசனுக்கு இவங்க கண்டிப்பாக பிக் பாஸ் போகலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.